ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம Azure ஃபண்டமெண்டல்ஸில் அவைலபிலிட்டி செட், ஃபால்ட் டொமைன், அப்டேட் டொமைன், அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி செட் நமக்கு ஏன் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது அவைலபிலிட்டி செட் அப்படின்னா என்னது? இப்போ அவைலபிலிட்டி செட்டுக்கான டெஃபினிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ அவைலபிலிட்டி செட் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா logical grouping capability for isolating VM resources. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒருவேளை மல்டிபிள் VMs இருக்குன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஏன் நம்ம இப்படி குரூப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு இப்போ அந்த டேட்டா சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரேக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ரேக்கில் வந்து நம்முடைய விஎம்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை ஒரு ரேக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால இன்னொரு ரேக்கில் நம்ம அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பையாக ஒரு விஎம் இருந்துச்சுன்னா நமக்கு எப்போதுமே நம்முடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு ரிலையபிள் அப்ளிகேஷன் அல்லது வந்து ஃபெயிலியர் ரெசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் குரூப்பிங் பண்ணுறதுக்காக தான் இந்த அவைலபிலிட்டி செட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவைலபிலிட்டி செட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு 2 கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து ஃபால்ட் டொமைன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அப்டேட் டொமைன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபால்ட் டொமைன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னா இந்த ஃபால்ட் டொமைன் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் ஒரு ரேக் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ரேக்குன்னு சொல்லும்போது அது ஒரு இப்போ எப்படி ஒரு ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெல்ஃபாக இருக்குது இல்லைங்களா? அதில் நம்ம நிறைய துணிகள் வைக்கிறோம், இல்லை நிறைய பொருட்கள் அடுக்கி வைக்கிற மாதிரி நிறைய விஎம்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் ஓடிட்டுருக்கும். அதுதான் வந்து ஒரு ரேக். ஸோ இப்போ வந்து நம்முடைய ரிசோர்ஸஸ் வந்து ஒரு காமன் பவர் சோர்ஸ் அல்லது ஒரே ரேக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து காமன் பவர் சோர்ஸு அல்லது அதுக்கு ஃபிசிக்கல் ஸ்விட்சஸ் எல்லாம் ஒரே அந்த ரேக்கில் இருக்கிறது தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரே ரேக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து நம்ம ஃபால்ட் டொமைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து அப்டேட் டொமைன் அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனிங்னா, இப்போ இந்த விஎம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அஷ்யூர் வந்து பேட்ச் பண்ணுவாங்க, ஓஎஸ் அப்கிரேட் நடக்கும், இல்லாட்டி ஹைப்பர்வைசர் அப்கிரேட் நடக்கும், இல்லாட்டி நாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸை அப்கிரேட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் ஒருவேளை நம்ம அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிட்டோம்னா அந்த கிளையண்ட்டால் அல்லது எண்ட் யூஸரால் நம்முடைய அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எல்லா இன்ஸ்டன்ஸையும் டவுன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்காக சிலது டவுன் ஆகிட்டு சிலது ஆக்டிவ்லேயே இருக்கும். ஸோ டவுன் ஆனதை நம்ம பேட்சிங் ஒர்க்கு, ஆப் அப்கிரேட் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா அதை நம்ம அப் பண்ணிவிட்டு மற்ற நோடுக்கு அல்லது மற்ற வெர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம பேட்சிங்கோ இல்லை அப்ளிகேஷன் அப்டேட்டோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் வர்றது தான் அப்டேட் டொமைன். இப்போ ஏன் அவைலபிலிட்டி செட் அல்லது எப்போ அவைலபிலிட்டி செட் தெரியணும் அல்லது நமக்கு வேணும் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய அப்ளிகேஷனை பற்றி நமக்கு நல்லா தெரியும், அதனுடைய ஒர்க்லோடு. ஸோ அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஎம் இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த சினாரி ஒரு விஎம் இருந்தாலே உங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இப்போ சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஸ்டாண்ட் பையாக இன்னொரு விஎம் இருக்கும். ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் அல்லது இந்த விஎம்ஐ நம்ம பேட்ச் பண்ணும்போது இன்னொரு அப்ளிகேஷனை நம்ம வந்து கிளைண்ட்டால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய ஒர்க்லோடு வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்குது அப்படின்னா நம்ம அவைலபிலிட்டி செட்டை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்காது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சேல் சீசன் அப்போது என்னுடைய விஎம்ஸ்க்கு வந்து ஹியூஜ் ஹிட் வரும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஹிட்டெல்லாம் இல்லாமல் போயிடும், ஸோ எனக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேல் செட் அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்கேல் செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ எந்த குறிப்பிட்ட ஒரு க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அடிஷ்னல் விஎம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும், எந்த ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா மேட்ச் ஆனோடனே அந்த விஎம்ஸ் அதை நம்ம ரிமூவ் பண்ணணுங்கிறது தான் ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம அந்த அவைலபிலிட்டி செட்டில் நம்ம தெரிஞ்சிருக்கிற வேண்டிய சில முக்கியமான டேர்ம்ஸாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நம்ம இந்த அவைலபிலிட்டி செட்டுங்கிற கான்செப்ட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டரில் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரேக்காக இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ரேக் 0ன்னு நேம் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரேக் 1ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்லாட்ஸ் இதில் இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த கான்செப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். மிஷினு, நம்ம அடுத்து வந்து ஃபால்ட் டொமைனு, அடுத்தது வந்து அப்டேட் டொமைன். இப்போ நம்ம வந்து ஃபால்ட் டொமைனை நம்ம 2ன்னு செட் பண்ணியிருக்கோம். அப்டேட் டொமைனை நம்ம 4ன்னு செட் பண்ணியிருக்கோம்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம முதல் விஎம்ஐ கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இதுக்கு ஃபால்ட் டொமைன் 0, அப்டேட் டொமைன் 0. அப்போ என்னன்னா இந்த இடத்துல VM1 நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்டில் VM2 கிரியேட் பண்ணும்போது ஃபால்ட் டொமைன் 1, அப்டேட் டொமைன் 1. ஸோ VM2 வந்து இங்கே கிரியேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அவைலபிலிட்டி செட். ஸோ இந்த VM1 டவுன்னா VM2வை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் சினாரியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம VM3யை கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த VM எங்கே போய் கிரியேட் ஆகும்? எந்த ரேக்கில்? நம்ம ஃபால்ட் டொமைன் 2ன்னு சொன்னனால அது மீண்டும் 0ல் போய் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VM3 வந்து இங்கே வந்துடும். ஆனால் அப்டேட் பண்ணுற டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்கனால இது 2 அப்படின்னு அப்டேட் டொமைன் 2 வந்துடும். இப்போ அடுத்து என்ன நடக்கும்? VM4, VM5, VM6 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா இது 01, 01. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 0, 1, 2, 3 4 டொமைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 0, 1 இப்படி வரும். இப்போ இதில் என்ன மீனிங் நம்ம புரியுதுன்னா, இப்போ பாருங்களேன் VM3, VM4, VM5, VM6 எப்படி இருக்கும்? இது எல்லாமே இப்படி கான்ஃபிகர் ஆயிருக்கு. இப்போ என்னன்னா இங்கே இந்த ஸ்லாட்ல வந்து அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா VM1, VM3, VM5 இதெல்லாம் ஃபால்ட் டொமைன் 0, VM2, 4, 6 இதெல்லாம் ஃபால்ட் டொமைன் 1. இப்போ இதை நம்ம அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த VM00 இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டவுன் ஆகும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்சிங் அப்கிரேட்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது வந்ததுக்கப்புறம் 1.1. ஸோ இந்த 1.1ங்கிற அப்டேட் டொமைன் வந்து டவுன் ஆகி பேட்சிங்லாம் முடிச்சுட்டு இது வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2, இந்த 3. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம என்ன என்ஷூர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எப்போதுமே நம்முடைய அப்ளிகேஷன் ஆக்டிவாகவே தான் இருக்கும். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் பேட்சிங்காகவோ இல்லை ஹைப்பர்வைசர் ஓஎஸ் அப்கிரேடுக்காகவோ அல்லது அப்ளிகேஷன் வெர்ஷன் ஒரு புது வெர்ஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கிறதுக்காகவோ அப்ளிகேஷன் வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரவே வராது. எப்போதுமே நம்முடைய அப்ளிகேஷன் ஆக்டிவாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அங்கே அவைலபிலிட்டி செட்டுங்கிற கான்செப்ட். ஃபால்ட் டொமைன், அப்டேட் டொமைன்னா என்னன்னு நம்ம இதிலேருந்து பார்த்தோம்.